ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் காஸ்பல் பிரேயர் மினிஸ்ட்ரியின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு தியானத்தை நாம் பார்ப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆண்டருடைய சபையில திருச்சபையில கூடி ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு நம்ம ஆண்டருடைய சமூகத்துல கூடும் பொழுது தேவன் நாம் அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம் சபைகளிலே ஒரு மனதோடு கூடும் பொழுது நாம் அந்த சபையிலே அங்கத்தினராக, தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாக ஒரு அங்கத்தினராக நாங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை தேவன் முதலாவது செழிக்க பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பொருளாதார ரீதியாக செழிப்பை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை நாம் முயற்சி செய்கிறோமோ அது எல்லாவற்றிலும் தேவன் ஒரு செழிப்பை உண்டு பண்ணுகிறார். ஏனென்றால் நாம் சபையிலே நாட்டப்பட்டவர்களாக, தேவனுடைய திருச்சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறவர்களாக. ஆகவே இந்த காலை வேளையில கூட ஒவ்வொரு வாரங்களிலும் நாம தொடர்ந்து பவுல் சொல்லுகிற பிரகாரமாக திருச்சபைக்கு வருகிறதை அநேகர் தடை பண்ணுகிறது போல, நாம் விட்டு விடுகிறதை போல நாம் விட்டு விடாதபடி அங்கே கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளிலே நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாகிறத அதன் அடிப்படையில நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக இந்த வசனத்தின் பிரகாரமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். இந்த காலை வேளையில நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியாய் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய இருதயம், என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் முழுவதுமாக ஆண்டவரே இந்த ஆலயத்துல நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, சரீரமாய் இருக்கிற ஆலயத்துல உண்மை நாங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம், நாங்களும் உம்முடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் உடைய சமூகத்துல, உடைய திருச்சபையில நாட்டப்பட்டவர்களாய், எங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை உண்டு பண்ணுகிற தேவனாய் நாங்கள் முன்னோடியாய் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களுக்குள்ளாக ஒரு செழிப்பை உண்டு பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.